ஸோ அடுத்த கேள்வி அரவிந்த் டி. ப்ரோ ஆல்ரெடி இருக்கிற விபிசி சப்நெட் சூப்பருங்க. ஸோ ரொம்ப ரொம்ப நல்ல கேள்வி. இப்போ நான் ஜஸ்ட் என்னோட ஸ்க்ரீன் ஷேர் பண்றேன் அரவிந்த் கேட்ட கேள்விக்காக. ஸோ இதுல வந்து EKS CTL இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இப்போ இது வந்து நம்மளோட புது கிளஸ்டர். ஸோ இந்த கான்ஃபிகரேஷன் வச்சு நம்ம பண்ணாச்சு ஒரு புது விபிசி, ஒரு புது சப்நெட், ஒரு புது செட் ஆஃப் ரவுட் டேபிள்ஸ், புது இன்டர்நெட் கேட்வே, NAT கேட்வே எல்லாமே கிரியேட் ஆகுதா? இப்போ ஏதாச்சும் நீங்க எக்ஸிஸ்டிங் விபிசி யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அப்ப நீங்க ஜஸ்ட் விபிசின்னு ஒரு செக்ஷனை போட்டு அங்க உங்களோட சப்நெட்ஸை நீங்க வந்து மென்ஷன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அது தவிர்த்து உங்களோட நோட் குரூப்ஸை நீங்க வந்து மென்ஷன் பண்ணிடலாம். அதுலயுமே அந்த நோட் குரூப்ல பிரைவேட் நெட்வொர்க்கிங் ட்ரூவா இருக்கணுமா இல்லையான்றதும் நீங்க மென்ஷன் பண்ணலாம். இப்போ ஒரு ப்ரொடக்ஷன் பேஸ் கிளஸ்டர்ல நீங்க பாக்கறச்சே கண்ட்ரோல் பிளேனும் பிரைவேட்டா இருக்கும். உங்களுக்கு வந்து ஒர்க்கர் நோட்ஸுமே பிரைவேட் நெட்வொர்க்கிங்ல தான் இருக்கும். விச் மீன்ஸ் அது எல்லாமே பிரைவேட் நெட்வொர்க்ல இருந்ததுன்னா அதுக்கு பப்ளிக் ஐபியே அசைன் ஆகாது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி எக்ஸிஸ்டிங் விபிசி கூட நீங்க வந்து கான்ஃபிகரேஷன்ல தாராளமா யூஸ் பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்றது தான் என்னோட கருத்து. ஓகேங்களா? சூப்பர். நல்ல கேள்வி. தேங்க்ஸ்.